இப்ப மட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு ஃபீல் பண்றீங்களா? அது இப்ப மட்டும் இல்லங்க. அது சீசனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். சம்மர்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப காமனா வரக்கூடிய 4 முக்கியமான டிசீஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே டீஹைட்ரேஷன், தல சுத்துறது, பிபி இந்த மாரி வந்து நமக்கு வந்து லோ பிபி ஆறது, மயக்கம் போட்டு விழுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரில வருது. இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தப்பா பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீ குடிக்க சொன்னா, தண்ணீ எடுத்துட்டு போவோம். ஆனா குடிக்க மாட்டோம். அதாவது நமக்கு வந்து ஒரு பாட்டில் தண்ணீ குடுத்தோம்னா, அந்த தண்ணீ ஃபுல்லா டைம் டூ டைம் குடிச்சா மட்டும் தான் நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்கும். அப்பதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் லெவல் அதிகமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? தண்ணீ எடுத்துட்டு போறோம், குடிக்கவே மாட்றோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உட்கார்ந்து டப் லப் லப்ன்னு குடிச்சா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அது சரியா இருக்காது. ஸோ டைமுக்கு டைம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீய நீங்க எப்போதுமே உட்கொண்டுகிட்டே இருக்கணும். தண்ணீ குடிக்கும்போது மட்டும் தான் உங்க பாடி ஃப்ளூயிட் லெவல் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க டீஹைட்ரேட்டடா ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு தண்ணீ குடிங்க. காலையில ஒரு தடவ, மத்தியானம் ஒரு தடவ, நைட் ஒரு தடவன்றது இல்லாம ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நீங்க தண்ணீ குடிச்சிட்டே இருந்தா மட்டும் தான் உங்க பாடி ஹைட்ரேட்டடா இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் நம்ம பேசின மாரி இந்த லோ பிபி. இந்த லோ பிபிலே வந்து நெறைய பேருக்கு வந்து சரியா சாப்ட்டுருக்க மாட்டாங்க. அதாவது ஓவர் ஹீட் எக்ஸ்போஸ் ஆகுற ஒரு இடத்துல தன்ன தானே நின்னுட்டு வேல பார்த்துட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாரி இருக்கும்போது தயவு செஞ்சு கரெக்ட்டா டைமுக்கு சாப்பிடுங்க. உங்க கையில ஏதாவது ஒரு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ட கையில வச்சுக்கோங்க. இல்ல சாக்லேட்டோ, இல்ல வந்து குளுக்கோஸோ இந்த மாரி ஏதாவது ஒண்ணு கையில வச்சுக்கோங்க. இந்த குளுக்கான் டி பவுடர் மாரி இருக்குல்ல அது சொன்னேன். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கையில வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு திடீர்னு லோ சுகர் ஃபீலிங் வந்ததுன்னா, நீங்க டக்குன்னு அத சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு உங்களோட லோ பிபி ப்ராப்ளம் வந்து நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியிலே 2வது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சம்பந்தப்பட்ட உஷ்ணம். அதாவது உடம்பு ஹீட் ஆயி கண்ட கண்ட இடத்துல கட்டி வருது. இந்த உடல் உஷ்ணம்ன்றது பொதுவாவே சம்மர்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னாக்க ஆல்ரெடி நம்மள சுத்தி எல்லாமே ஹீட்டா இருக்கு. அண்ட் இது கூடவே நம்ம பாடியும் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இத நீங்க அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவ எண்ணெய் வச்சு நல்லா குளிங்க. உங்க சூட்ட தணிக்கும். இந்த எண்ணெய வச்சு குளிக்கும்போது உங்க பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். அண்ட் அது உங்களால வந்து லிட்டரலா ஃபீல் பண்ண முடியும். கண்ணு கிண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாரி ஒரு எண்ணெய் தேய்ச்சு குளியல போட்டு சூப்பரா ஒரு தூக்கத்த போடுங்க. தூக்கத்த போட்டு எந்திரிச்சீங்கன்னா, அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது கூடவே நீங்க பண்ண வேண்டியது ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2வது கேட்டகரிய தாண்டி 3வது வரக்கூடிய கேட்டகரி தான் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கும். எல்லாருமே எப்படி இந்த சம்மர் வந்துட்டாலே இந்த பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது அங்கங்க ரேஷஸ் வருது. அங்கங்க இந்த மாரி தேமல் மாரி வர்றது. அங்கங்க அந்த ரவுண்ட் ரவுண்டா வர்றது. இது எல்லாமே குறிப்பா சம்மர்ல ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவுல ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால, உங்களுடைய உடல்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய துணி வந்து சரியான அளவுல அ அ பாக்டீரியாஸ் குரோத்தா இருக்கலாம். இல்ல ஏதாவது நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் ஏதாவது ஒண்ணு உங்க உடம்புல வளரும்போது, இந்த மாரியான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுவும் குறிப்பா ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இன்டிமேட்டான பகுதிகள்ல, அதாவது அந்தரங்க பகுதிகள்ல அதிகமான அளவுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 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 கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, தயவு செஞ்சு சம்மர்ன்னு பார்க்காதீங்க. தயவு செஞ்சு குளிங்க. ஒரு நாளைக்கு 2 தடவையாவது குளிங்க. இப்படி நீங்க குளிக்கும்போது உங்க உடம்பு கொஞ்சம் கிளீனாவும் இருக்கும். உங்களோட கிளென்லினெஸ்ஸ நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். அது கூடவே உங்களுடைய அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா டைம் டூ டைம் மாத்திக்கோங்க. கரெக்ட்டான அளவுக்கு துவைக்க போடுங்க. கரெக்ட்டா அது துவைச்சு போட்டாலும், அத ஸ்டெர்லைஸ் பண்ணி வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுடைய ஹெல்த்ன்றது உங்களோட தோல்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இத நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கனாலே, இந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாத்துலருந்து ஈஸியா விடுபடலாம். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இந்த கழிவுகள் வெளியேத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். சிறுநீர் வந்து மஞ்சள் நிறமா போகுது. ஏன் அப்படி போகுதுன்னே தெரியல. எவ்வளோ தண்ணீ குடிச்சாலுமே வந்து மஞ்சள் நிறமா போகுது. அதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லங்க. உங்க உடல் வந்து உஷ்ணமாயிருக்கு. உங்களோட உடல் வந்து டீஹைட்ரேட் ஆயிருக்கு. இந்த டீஹைட்ரேஷன அவாய்ட் பண்றதுக்கு நெறைய தண்ணீ குடிங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் பண்ணுங்க. இளநீ, பைனாப்பிள் ஜூஸ், அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் வந்து கிர்னி பழம். இந்த மாரியான பழங்கள் வகைகள சாப்பிடுங்க. அண்ட் சம்மருக்குன்னே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும்ல. அதாவது வெளிய போகும்போது கரெக்ட்டான அளவுக்கு நம்மள ஹைட்ரேட் பண்ணி போறது, இல்ல டைமுக்கு டைம் தண்ணீ குடிக்கிறது. சரியான அளவுக்கு சாப்பிட்டாலும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீ குடிக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுடைய கிட்னி ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த 4 பிரச்சனைகள தாண்டி முக்கியமான வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ஹீட்னால அப்படியே ஒரு மாரி வேர்த்து ஊத்தும். இந்த வேர்வைய கண்ட்ரோல் பண்றது எப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். டாடா பை பை. டேக் கேர்.